சுமார் 5:30 மணி இருக்குங்க. நான் கடைக்கு வந்து ஜாமான் வாங்க போயிருந்தேன். இந்த வரையில ஒரு 2 பேர் வந்தாங்க. வந்தோன்னே எங்கள் ஊர் பக்கத்து ஊர் பையன் மாத்திரம் லைட்டாக தெரியும். இந்த வண்டியை எடுத்து வண்டியில் ஏறு அப்படின்னாப்பா. நான் வண்டியில் என்னால் ஏற முடியல. நான் ஏற முடியும்னு சொல்லல. எதுக்கு நான் கேட்டேன். எடுத்துன்னு சொல்கிறதுக்குள்ளே என்னை அடிச்சிட்டாங்க. அதோட நான் வீட்டுக்கு வந்துடுறேன். வீட்டுக்கு வந்து எங்கள் வீட்டுக்கார மாட்ட சொல்லிட்டு தான் இருக்கேன். ஒரு 3 பைக்கில் ஒரு 9 பேர் வந்துட்டாங்க. நம்ம வண்டியில் செல்லில் எல்லாமே ரெக்கார்டு எல்லாமே இருக்குது. அதோட வந்துட்டு கைகளை வெட்டிடுறாங்க. எங்கள் அண்ணனை வெட்டிடுறாங்க. என் அண்ணன் மகனையும் வெட்டிடுறாங்க. வெட்டினதில் இந்த இடத்துல எனக்கு இதை வச்சு பாலை வச்சு இடிச்சதில் இந்த இடத்துல வந்து இது வரைக்கும் காயமாயிருக்கு. வெட்டி வெட்டவும் என்னால் அனுப்ப நிற்க முடியல. என்னால் ஓடிடும். எல்லாம் பக்கத்தில் அந்த லேடிஸ்லாம் வெட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அதோட எஸ்ஐ வீட்டுக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சிடுறேன். போலீஸுக்கு அடித்தோம். போலீஸ் சீக்கிரம் வந்திருந்தா நிறைய பிரச்சனை நடந்திருக்காது. அப்புறம் அதோட 108 இங்கே வந்துட்டேன். என்ன சொல்லிட்டு ஜாதி ரீதியாக சொல்லி தான் சார் அடிச்சேன். நீ உன் பேர் என்ன பின்னாலு அப்படின்னு கேட்டாங்க. நான் இந்த மாதிரி சொன்னோன்னே அடிச்சிட்டாங்க. இல்லை இது வரைக்கும் அவங்களுக்கு எனக்கு இந்த முன்புறம் எந்த இதுவுமே கிடையாது சார். உன் பேரை கேட்டேன். என் பேரை சொன்னேன். என்ன ஆளுகன்னு சொன்னோன்னே அடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க 2 பேரும் இருந்தாங்க. கொஞ்ச நேரத்தில் நான் அந்த இடத்த விட்டு தப்பிச்சு போயிடுறேன். எங்கள் அப்பா, எங்கள் அண்ணன், எங்கள் வீட்டுக்காரன், என் மக தான் முக்கியமாக. என் மக பிடிச்சி உள்ளே இழுக்கலைன்னா எனக்கு இந்த மூங்கில் வெட்டினாங்க. லைட்டாக மறைச்சேன். இந்த இடத்துல ஒரு வெட்டு, இங்கே ஒரு வெட்டு. அப்புறம் தான் இங்கேக்குள்ள லைட்டாக வெட்டினதில் வெட்டு பிடிக்கல எனக்கு. அதுக்கப்புறம் என் அண்ணன் ஒருத்தர் தினேஷ்னு சொல்லிட்டு அவர் இந்த இடத்தாப்புல அவருக்கும் வெட்டு. எங்கள் அண்ணன் கூட பிறந்த அவர் பேர் ராஜேந்திரன் சார். நேற்று வந்தாங்க. நேற்று கேட்டு நேற்று வந்துட்டு கேட்டாங்க. கேட்டுட்டு அதோட டிஎஸ்பி சார் வந்தார். வந்து கேட்டு பேசினாங்க. பேசிட்டு அதோட சரி நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. என் பேர் ராசு, இடைக்காட்டூர் சொந்த ஊர். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே இடைக்காட்டூர் கிராமத்தில் பட்டியலின மக்கள் இருப்பிடத்தில் புகுந்து மர்ம கும்பல் தாக்குதல் நடத்தி இருக்கின்றது. பாதிக்கப்பட்டவர் தற்போது பேசி அந்த காட்சிகளை பார்த்தோம். விவரங்களை செய்தியாளர் சரவணராஜாவிடம் தகவல்களை கேட்கலாம். சரவணராஜா, பாதிக்கப்பட்டவர் பேசியிருந்ததை பார்த்தோம். எத்தனை பேர் இதில் தாக்கப்பட்டிருக்காங்க? விவரங்கள் என்ன? வணக்கம் ராஜலட்சுமி. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே உள்ள இடைக்காட்டூர் கிராமம். இந்த கிராமத்துல நேற்று இரவு பாத்தீங்கன்னாக்கா ராஜு என்பவர் அந்த கிராமத்துல கடை வீதியில நின்று கொண்டு இருக்கும் போது மர்ம நபர்கள் வந்திருக்காங்க. அந்த மர்ம நபர்கள் அவரை ஜாதியை கேட்டு அவரை வெட்ட வந்ததாகவும் அதற்கான அவருக்கும் அந்த வெட்ட வந்தவர்களுக்கும் இதுவரைக்கும் எந்த சம்பந்தம் இல்லைன்னு சொல்லி அவர் நம்ம பாதிக்கப்பட்ட ராஜு நம்மகிட்ட பேட்டி அளிச்சு நம்ம மாலை முரசுக்கு பேட்டி அளித்திருக்கார். அதான் என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னாக்கா, இந்த மாதிரி எங்களை நாங்க அந்த பகுதியில தாழ்த்தப்பட்டவர் அதிகமா வச்சு வந்துட்டு இருக்கோம். இந்த மாதிரி முதலில் 3 நபர்கள் என்னை மறிச்சு உன் பேர் என்ன ஜாதின்னு கேட்டாங்க. பின்னர் என்னை வெட்ட வரும்போது நான் வீட்டுக்கு ஓடிட்டேன். பின்னர் மீண்டும் ஒரு 2 வாகனங்கள்ல மொத்தம் 9 பேர் கும்பல் என்னையே என்னது அண்ணன் எல்லாரையும் சரமாரியாக வெட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இதுல கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னாக்கா 3க்கு மேற்பட்டவர் காயப்பட்டிருக்காங்க. தற்போது ராஜு மட்டுமே பாத்தீங்கன்னாக்கா மருத்துவ சிகிச்சையில உள்ளார். மற்றவர்கள் சிறிய காயங்களோட வீடு திரும்பியிருக்காங்க. தற்போது பாத்தீங்கன்னாக்கா காவல்துறை இவர்கள் ஒரு 5 பேர் மீது தற்போது வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. ஆனால் பாத்தீங்கன்னாக்கா இப்போது கொடுத்த ராஜு வாக்குமூலப்படி பாத்தீங்கன்னாக்கா அவர் நாங்க ஊரில் வசிக்க முடியாது, எங்களுக்கு ஜாதிக்கு நாங்க தாழ்த்தப்பட்ட ஜாதிங்கனால எங்களை இந்த மாதிரி நடத்துறாங்களா, எங்களுக்கு ஊர்ல வாழ்றதுக்கே அச்சமா இருக்குன்னு சொல்லி ரொம்ப ஒரு கவலையோடு அவர் பதிலளிச்சிருக்காரு. மேலும் அவருக்கு கையில தலையில எல்லாம் கண்ணுல எல்லாம் பயங்கரமான காயம் ஏற்பட்டிருக்கு. உடனடியாக காவல்துறையினர் சம்பந்தப்பட்டவர்களை கைது செய்து உடனடியான நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி அந்த ராஜு என்பவரும் அவருடைய மனைவி 2 பேருமே பாத்தீங்கன்னாக்கா கண்ணீர் மலையை நமக்கு பேட்டி அளித்து கொடுத்துருக்காங்க. இதனால சிவகங்கை இந்த இடைக்காட்டூர் பகுதியில் சற்று பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. ராஜலட்சுமி, விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சரவணராஜா.